பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹுலா சட்டத்தை கட்டாயமாக்கியிருக்கல. ஆமாம். ஆனால் அந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஹுலா சட்டத்தை அல்லாஹ் அனுமதிச்சிருக்காங்கிறதுனால பெண்கள் நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சரி. எப்படி எந்த அளவுக்குன்னு சொன்னால், கணவர் என்ன அலங்காரம் பண்ண வேணான்னு சொல்கிறாரு, அதனால எனக்கு ஹுலா தாங்க. சரி. கணவர் என்னை மேக்கப் பண்ண வேணான்னு சொல்கிறாரு, அதனால எனக்கு ஹுலா வேணும். கணவர் என் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாரு, அவர் வீட்டில் என்னை இருக்க சொல்கிறாரு, அதனால எனக்கு ஹுலா வேணும் இப்படின்லாம் சொல்லி நிர்வாகத்தில் போய் கேட்குறாங்க. சீக்கிரமாக அனாவசியமாக, அதாவது மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாங்க ஹுலாங்கிற சட்டத்தை. அப்போ பெண்கள் எப்படி நடக்கணும், கணவர் இடத்துல எப்படி நடந்துக்கணும், கணவருக்கு எப்படி கட்டுப்படணும், அலங்கார விஷயத்தில் அவங்க எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் எல்லாம் பெண்களுக்கு ஒரு அறிவுரையாக எல்லாத்தையும் சேர்த்தா மாதிரி கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எதனால் வருதுன்னா, ஒரு பெண்கள் குலா சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கிறது எல்லா ஊர்லேயும் உலகத்தில் நடக்கிறதா இருக்காது. அவங்க தெருவில், அவங்க ஏரியாவில் எதுவும் ஒன்று நடந்திருக்கு. பொதுவாக பெண்கள் அவசரக்காரங்க இல்லை. எதில் குலா வாங்குற அளவுக்கு வர மாட்டாங்க. இது பொது. எல்லா விதியிலும் ஒரு விதிவிலக்கு இருக்குது. சரியா? 4 குடும்பத்தில் 2 பேர் ஆத்திரப்படத்தான் செய்வாங்க. அந்த ஆளுக்கு பக்குவம் இல்லாமல் இருப்பாங்க. கணவர் என்ன திடீர்னு என்னடி சமையல் பண்ணன்னு கேட்டார், இனிமேல் இந்த ஆளோட வாழ விரும்பல, இப்படி பேசுகிறாலாம் இருக்குது. ஏன்னா பெற்றவங்க வளர்த்த முறாது. பிரச்சனையே பெற்றவங்க வளர்க்கும்போது எது சரி, எது பாரதூரம், எது தவறுதல் எல்லாத்தையும் புரிய வச்சுருக்கணும். அதனால் ஏற்பட்ட பிரச்சனை. அடுத்து இந்த மனைவிமார்கள் சில உரிமை கொண்டாடுறாங்க, என் வீட்டில் தான் இருக்கணும், இல்லாட்டி குலா இப்படிங்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. என் வீட்டில் தான் இருக்கணும், இல்லாட்டி குலான்னு சொன்னால் முதல்ல விட்டுறணுமே, அதான் நல்லதாச்சே, ஏன் அங்கே போய் கிடக்கணுங்கிறேன். நான் மேக்கப் பண்ணுறது என்ன அனுமதிக்க மாட்டேங்கிறாரு, உடனே குலா கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்களே, அப்படி ஆளை முதல்ல குலா கொடுத்து அனுப்பிவிட்றணும். மேக்கப் அப்போ நான் மேக்கப் பண்ணி வெளியே சுற்றுறது என் கணவர் மறுக்கிறாருன்னா நல்லது, குலா வாங்கிட்டு முதல்ல போ, உன்னோட எப்படி வாழ முடியும், நல்ல பொம்பளையா நீ, குலா ஏமா நீ எல்லாம் அவசரப்படுற என்ன சொல்ல முடியும், மேக்கப் பண்ணாலும் பண்ணிக்கமா, அவசரப்பட்டு குலா கொடுத்துறா இப்படின்னு சொல்ல முடியும், முதல்ல பண்ணிட்டு போமா தான் சொல்ல முடியும். சரியா? குலா என்பது பெண் தரப்பு விவாகரத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்கள் சில விஷயங்களை வெளியே பேச மாட்டாங்க. நீங்கள் 4 மசூரா 5 மசூரான்ட்டு ஜமாத்தில் பஞ்சாயத்து வைப்பீங்க, ஒவ்வொரு வாட்டி எங்கள் கணவர் அது சரியில்லை இது சரி அப்படிலாம் சொல்ல முடியும். தயக்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. பிடிக்கல அப்படின்னு சொன்னால், அவள் பிடிக்கலங்கிற காரணம் கேட்காதீங்க. பிடிக்கலன்னா அவள் காரண காரியத்தோடு தான் சொல்கிறா, இது விட்டுருங்களேன். ஏன் நெருக்கடி ஆக்குறீங்க? நாம் எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, மற்ற சமுதாயத்தவர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். இஸ்லாத்தில் பார்த்தீங்களா 4 கல்யாணம் பாருங்கள், காரைக்காலில் அம்புட்டு பயிலுக்கு 4 பொண்டாட்டி இப்படின்னா நம்புவீங்களா நீங்கள்? இப்போ கை தூக்கி சொன்னால் ஒரு ஆளும் கை தூக்காது. இது யதார்த்தம். அது மாதிரி தான் குலா இலகுவானதுன்னா இன்னைக்கு நாளைக்கே காலையில் போய் மனு எழுதிடுவீங்களா? போன வாரம் எங்கள் வீட்டுக்கார் ஃபோனே பேசலை, இந்த ஒரு மனு. இந்த வாரம் கை செலவு காசு தரல, இந்த ஒரு மனு. எங்கள் அம்மா வீட்டுக்கு போக விட மாட்டேங்கிறார், ஒரு மனு. இப்படியா செய்வீங்க நீங்கள்? ஆறாமரை யோசிக்க மாட்டீங்க. எல்லாரும் யோசிச்சு செய்வாங்க. சில பேர் காரணத்தை சொல்ல தயக்கப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க. அவங்க சூழல் நமக்கு என்னன்னு தெரியாது, பாரதூரமாக கூட இருக்கலாம். நம்ம அதை தீர ஆராய வேணாம். சில பஞ்சாயத்துகள் என்ன பண்ணுறாங்க, ஏமா நல்லா யோசிச்சு சொல்லு, என்ன என் கணவர் சரியில்லைங்க, சரியில்லைன்னா என்ன இப்படின்னு கேட்டு இந்த பஞ்சாயத்தை இழுத்தடிச்சுட்ருவாங்க. சரியில்லைங்கிறியா, நல்லா யோசிச்சுக்கிட்டியா, அவங்க அம்மாவை கூப்பிட்டு அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானா, உங்களுக்கு சூழ்நிலை புரியுதா, அப்படி தான் நினைக்கிறீங்களா, அப்போ தாயிட்ட கரெக்டாக பேசும்ல மக, அப்போ குலா வாங்கி கொடுத்துருங்க. ஏன் போட்டு இழுத்தடிக்கிறீங்க? இதனால் எல்லா குடும்பத்திலும் நடக்காது. எல்லா பொண்ணுக்கும் தெரியும். பெண்கள் ஆரம்பத்தில் கண்டிஷன் போட்டு என்ன ஆயிரும், தாமதமாகும். 17 வயசில் மாப்பிள்ளை பார்க்கும்போது பெண் வீட்டார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஊருக்குள்ளே பாருங்கத்தா, வெளியூர் பொண்ணுலாம் மாப்பிள்ளைலாம் வேணாம்தா அப்படிம்பாரு. பொண்ணுக்கு 22 வயசு ஆகும்போது இந்த நாகூர் திருவாரூர் வரைக்கும் ஓகே அப்படிம்பாங்க. பொண்ணுக்கு ஒரு 30 வயசு வரைக்கும் ஆகும்போது எந்த ஊரில் இருந்தாலும் மாப்பிள்ளை தான் சொல்லுங்கள், தலாக்குலாம் ஆன மாப்பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ வயசா எப்படியாவது அனுப்புறதுக்கு கண்டிஷன் அப்படியே தளரும். அப்போ பொண்ணுக்கு தெரியும் திருமணம் ஆன பிறகு அது முறிஞ்சா நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி பாதிக்கும், பிள்ளைங்க எப்படி பாதிக்கும். இன்னொன்று, கணவன் துரோகம் இழைக்கப்பட்டதை பற்றி கவலைப்பட மாட்டான். என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அதனால் நான் இன்னொரு கல்யாணத்தை பற்றி எனக்கு விருப்பம் இல்லை, எந்த பொண்ணுமே எனக்கு பிடிக்கலன்னு கவலைப்படுறவன் ரொம்ப கம்மி. மனைவி தன் கணவன் துரோகம் பண்ணிட்டா தாங்க மாட்டா, அப்படி சென்டிமெண்ட்டாக உருவாயிட்டா. அப்படி உருவானதுனால இவன் வேண்டாம் இன்னொரு கல்யாணம் இப்படி போறவ இல்லை பெண். அவர் ரொம்ப நாளாக அந்த பாதிப்பை உணர்வா, மீண்டும் இவரோட சேர்ந்தலாமா கூட நினைப்பா. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதோ 1-2 நடந்திருக்கும், அந்த மாதிரி அவசரக்காரங்க அவசரப்படாதீங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நாம் விளக்கம் சொன்னதை தெளிவுபடுத்திக்கிட்டோம். என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.